ஹாய், நான் தான் அவங்க திரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜயோட எஜுகேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் விஜய் சார் என்னென்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தளபதி விஜய் சொன்னது என்னென்னா, நீட்டில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க, எல்லா துறைகளிலையும் நீங்கள் கவனம் செலுத்தி படிங்க, நீட்டில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தி நீங்களே உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, நீட்டுன்றது அளிக்க முடியல, ஏன்னா அது கண்டிப்பாக அது பிஜேபி அவங்க டிசைட் பண்ணால் தான் அது முடியும். ஸோ அதனால தான் விஜய் சார் இந்த மாதிரி நீங்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, மற்ற துறைகள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் உதயநிதி அவர் வந்துட்டு இந்த நீட்டை அழிச்சே காமிப்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அதுக்கு உண்டான ரகசியங்கள் தெரியும்னு சொல்லியிருந்தார். பட் அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு, இன்னும் அந்த ரகசியம் என்னாச்சுன்னு தெரியல. பட் விஜய் சார் அது அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அதில் கவனம் செலுத்தாதீங்க, மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயக கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாணவர்கள்கிட்ட இன்னும் சொல்லியிருக்காரு. உங்கள் பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், தயவுசெய்து இந்த லஞ்சம்ன்ற இதை மட்டும் நீங்கள் வாங்காமல் ஓட்டு போடுங்க, யார் ஊழல் செய்யாமல் அரசியல் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. இந்த முறை 2026 வரப்போகிற எலெக்ஷனில் கத்தையே லாரியாக பணம் வரும், ஸோ நீங்கள் அதை வாங்காமல் தயவு செஞ்சு கரெக்டாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாருக்கு ஜாதி சாயம் பூச பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்லியிருக்காரு. பெரியாரை பற்றின ஒரு கொஸ்டினே ஜாதி ரீதியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இது ஏஐ காலம், ஸோ நம்ம எதையுமே டெக்னிக்கலாக எதிர்கொள்ளணும், எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காரு. செகண்ட் டே நடக்க போகிற இதே ஃபங்க்ஷன் செகண்ட் டேவாக இன்னொன்று நடக்கும்ல, செகண்ட் டே நடக்க போகிற ஃபங்க்ஷனில் நான் பேச மாட்டேன், இப்போதைக்கே நான் பேசி முடிச்சிட்டேன். திருப்பி பேசி மாணவர்களுக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணி போர் அடிக்க விரும்பலன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம்குள்ளே தான் அவர் பேசியிருக்காரு. அடுத்தடுத்த இதில் அவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் பேசுகிறாரா இல்லையான்னு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா நியூஸும் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். பாய்.